எப்போது தர்மம் குறைகிறதோ அப்போது அதை மீட்டெடுக்க திருமால் அவதரிக்கிறார். பரசுராமன் என்கிற போராளி முதல் மாயக்கண்ணன் வரை அவரது அவதாரங்கள் பல. ஆனால் மொத்த அவதாரங்களில் இந்த புத்த அவதாரமே மிகவும் அமைதியானதும் மர்மமானதுமாகும். திருமால் ஏன் புத்தராக அவதரித்தார்? இந்த மர்மத்திற்கு பதில் கொடுக்கும் வகையில் பாகவத புராணம், கருட புராணம், விஷ்ணு புராணம் போன்ற நூல்கள் ஒரு ஆச்சரியமான காரணத்தை வெளிப்படுத்துகின்றன. இந்த அவதாரம் பொதுமக்களை நேராக மோட்சத்திற்கு வழிநடத்துவதற்காக மட்டுமல்ல, தர்மத்தை ஒரு வித்தியாசமான முறையில் காப்பாற்றுவதற்காகவும் தான். நீண்ட காலத்திற்கு முன் சில மன்னர்களும் ஆசாரியர்களும் வேதங்களை தவறாக பயன்படுத்தத் தொடங்கினர். விலங்குகளை பலியிடுதலும் தர்மத்தின் பெயரில் மக்களுக்கு பல வன்முறைகளை இழைத்தலும் ஒரு சகஜமான நிகழ்வாக இருந்தன. இதை கண்ட திருமால் ஒரு திடமான முடிவுக்கு வந்தார். தர்மத்தை மீட்டெடுப்பதற்காக திருமால் சித்தார்த்த கௌதமராக அவதரித்தார். சித்தார்த்தன் அழகான ராஜ உடையில் அவரது புஷ்பமலர்ந்த தோட்டத்தில் அமர்ந்திருக்கிறார். பல யுவதிகள் சேர்ந்து சின்மயமான இசையை பாடுகின்றனர். சேவகர்கள் அரண்மனை வாழ்வின் இன்பங்களை அவர் முன்னிலையில் வைக்கிறார்கள். அரண்மனை ஒரு சொர்க்கம் போலவே இருந்தது. இங்கே துன்பம் என்பது சாத்தியமே இல்லாத ஒன்றாக அவர் வளர்ந்தார். சகல இன்பங்களும் புகழும் அதிகாரமும் அவருக்கு பிறப்பிலேயே கிடைத்தன. ஆனால் அவர் மனதில் ஏதோ ஒரு தேடல் இருந்தது, ஒரு பதிலற்ற கேள்வி. ஒரு நாள் சித்தார்த்தன் மெதுவாக அவர் அருகே இருக்கும் ஒரு சின்ன குழந்தையை பார்த்து சிந்திக்கிறார். குழந்தையின் முகத்தில் ஒரு புன்னகை. ஆனால் அருகில் ஒரு பெரியவள் அவளின் முதுமை காரணமாக களைப்பாக அமர்ந்திருக்கிறார். சித்தார்த்தர் ஒரு சேவகரிடம், ஏன் இவர் இவ்வளவு வேதனையில் இருக்கிறார் என்று கேட்டார். அதற்கு சேவகன், ஓ இளவரசா, இவர் முதிர்ச்சி அடைந்திருக்கிறார். நாம் அனைவருமே ஒரு நாள் முதுமையை சந்திக்க வேண்டும் என்று பதிலளித்தார். ஒரு நாள் சித்தார்த்தர் அரண்மனையை விட்டு சுற்றுப்பயணம் செல்கிறார். அப்பொழுது ஒரு மரத்தின் கீழ் அமர்ந்து ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார். முதல் முறையாக அவர் வாழ்க்கையின் மோசமான உண்மைகளை நேரடியாக காண்கிறார். அச்சமயம் ஒரு முதியவனின் தளர்ந்த உடம்பு, ஒரு நோயாளியின் துன்பம், ஒரு இறந்த மனிதனை சுமந்து செல்லும் குடும்பத்தார் ஆகிய துன்பமான நிகழ்வுகளை காண்கிறார். அவரது கண்களில் உணர்ச்சி மிகுதியால் கண்ணீர் வழிந்தது. அப்போது அவர் உணர்ந்து கொள்கிறார், அவருடைய அரச குலம், செல்வம், பதவி எதுவும் நிரந்தரம் இல்லை என்று. அரண்மனை எனும் சிறைக்குள் நான் வாழ முடியாது. உண்மையான வாழ்க்கை என்ன என்பதை நான் கண்டுபிடிக்க வேண்டும். இந்த முழு உலகத்திற்கும் நான் பயணிக்க வேண்டும், புத்தி விழித்துக் கொள்ள வேண்டும் என்று உறுதி செய்து கொண்டு புறப்படுகிறார். இப்படிதான் ஒரு இளவரசன் உலகையே மாற்றியவரானார். அவர் தனது இன்பத்தையும் செல்வத்தையும் விட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் உரிய தீர்வை தேடினார். அதனால்தான் இன்று வரை உலகம் அவரை புத்தர் என போற்றுகிறது. புத்தரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் சொல்லுங்கள்.